குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து ஆர்எஸ்சி அல்காரிதமில் ஒரு ஸ்டெப்பு, அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு ஒன்று சொல்லித்தரேன். இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னு நான் மீன் பண்ணுறது 7 இன்வர்ஸ் mod 40. இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அல்காரிதம் தான் எக்ஸ்டெண்டட் யூக்ளிடியன் அல்காரிதம். ஓகே, ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் போட்டுக்கோ. இந்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்க்கு வந்து நம்ம எப்படின்னா, நம்மளோட ஆர்எஸ்சியில் இந்த ஸ்டெப்பு வரும். டி அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்மளோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ டியோட ஃபார்முலா இ இன்வர்ஸ் மாட் 5 ஆஃப் என். சரிங்களா? ஸோ அதுக்கு யூ ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ டேபிள். அந்த டேபிளில் ஜி அப்படின்னு ஒரு காலம். ஸோ ஜி தட் ரிட்டர்ன்ஸ் த கோஷன்ட். தென் R1 R2 R1 R2ல் உன்னோட 5 ஆஃப் என்னையும் இயையும் போடு. தென் R இஸ் யுவர் ரிமைண்டர். தென் T1 T2. then you have to find t. t ஓட ஃபார்முலா t1 minus g into t2. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, t1ஐயும் t2ஐயும் இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. யுவர் t1 is 0 and your t2 is 1. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளோட கொஷின் படி 7 இன்வர்ஸ் mod 40 இது எப்படி இருக்குது அப்படின்னா, e இன்வர்ஸ் mod 5 of n இதை தான் நம்ம பண்ணியிருக்கேன். அப்போ உன்னோட ஈன்றது நம்மளோட இ வந்து R2. ஸோ R2வில் நீங்கள் 7 ப்ளேஸ் பண்ணுங்கள். 5 ஆஃப் எனில் நீங்கள் 40 ப்ளேஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, R1ஐயும் R2ஐயும் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ R1 R2 எப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, 40 டிவைடட் பை 7. அப்போ உனக்கு கோஷன்ட் வந்து 5 கிடைக்கும், ரிமைண்டர் வந்து 5 இருக்கும். சரிங்களா? புரியுதா உனக்கு? 40 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 5 கிடைக்கும். உன்னோட ரிமைண்டர் என்ன இருக்கும்? 5 தான் இருக்கும். இது உன்னோட கோஷன்ட்டு, இது உன்னோட ரிமைண்டர். புரியுதா? ஸோ இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்ட நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் டி. டீயோட ஃபார்முலா T1 மைனஸ் ஜி இன்டூ T2. ஸோ உன்னோட T1 0 மைனஸ் ஜியோட ஆன்சர் என்ன இருக்குது? 5. ஸோ 5 இன்டூ T2. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? -5ன்னு கிடைக்கும். T1 is 0 மைனஸ் 5 இன்ட்டு 1. 5 இன்ட்டு 1 இஸ் 5. ஸோ -5ன்றது உன்னோட ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட R2ஓட வேல்யூவை R1க்கு ஆல்ட்ரு பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? R2 வந்து இப்போ R1 வந்து உனக்கு 7 ஆகிடும், R2 வந்து உனக்கு 5 ஆகிடும். சரிங்களா? லைக்வைஸ் T2ஓட வேல்யூவை T1க்கும் Tயோட வேல்யூவை T2க்கும் நீ என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இது உன்னோட செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ தென் ரிப்பீட் த சேம் திங். அதாவது 5ஐ 7ஆல் டிவைட் 7ஐ 5ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ வாட் இஸ் யுவர் கோஷன்ட் இஸ் 1 அண்ட் யுவர் ரிமைண்டர் இஸ் 2. சரிங்களா? நெக்ஸ்ட் சேம் திங் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். T1 மைனஸ், அதாவது 1 மைனஸ் ஜி இஸ் 1 இன்ட்டு -5. அப்போ மைனஸ் ஆஃப் -5 இஸ் யூ கேன் கெட் 5. தென் யூ ஹாவ் டு ஆட் இட் வித் 1. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர் இஸ் டி. டியோட ஆன்சர் வந்து 6. சரிங்களா? இது வந்து உன்னோட செகண்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் திருப்பி சேம் திங் ரிப்பீட் பண்ணுங்கள். உன்னோட R2ஓட வேல்யூ R1க்கும் ஆரோட வேல்யூ வந்து R2க்கும் கொடுங்க. தென் T2ஓட வேல்யூவை எடுத்து T1க்கு, நெக்ஸ்ட்டு Tயோட வேல்யூவை வந்து T2க்கும் கொடுங்க. சரிங்களா? இப்படி கொடுத்துட்டு திருப்பி 1 செகண்ட் சேம் திங் தான். நான் என்ன பண்ண போகிறேன், ஜின்றது எனக்கு கோஷன்ட் வேணும். 5 டிவைடட் பை 2 தட் இஸ் உன்னோட கோஷன்ட் வந்து 2 ஆகிடும். உன்னோட ரிமைண்டர் வந்து 1ஆக இருக்கும். ஸோ இங்கே நீ என்ன பண்ணுற, T1 மைனஸ் ஜி T2 போடுற. அப்போ உனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா -17ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், சேம் திங் ரிப்பீட் பண்ண போகிறேன். அப்போ என்னோட R2ஓட வேல்யூவை வந்து 2 வந்து R1க்கும், ஆரோட வேல்யூ வந்து R2க்கும், தென் T2ஓட வேல்யூ T1, Tயோட வேல்யூ T2. சரிங்களா? இதை போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அகெயின் டிவிஷன் தான். 2/1. ஸோ என்னோட கோஷன்ட் வந்து 2 இருக்கும், ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துடும். இந்த ரிமைண்டர் 0 வர்றப்ப நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. there is no need to find your T. ஏன்னா உன்னோட ஆன்சர் என்னன்னா, உன்னோட T2 தான் உன்னோட ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ உன்னோட T2 தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இந்த ஆன்சர் நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா 5 ஆஃப் எனில் மைனஸ் பண்ணிவிடுங்க. அதாவது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா
40 minus 17 equal to 23. So your D value is 23. புரியுதுங்களா? சப்போஸ் இது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா டைரெக்டாக டியோட வேல்யூ 17 போட்டுருங்க. இது வரைக்கும் கிளியராக இருக்கீங்களா? இது ஒன் ஆஃப் த ஸ்டெப் ஆஃப் RC algorithm. Okay, thank you.